ஜெய் சர்க்குருநாதா. ஒரு அற்புதமான லீல. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல தெரியாதவங்களுக்கோ யாருக்கோ எங்கேயாவது அடிபட்டுட்டுன்னு வைங்களேன், நம்ம மனசெல்லாம் பதறாது. நமக்கு ஏற்பட்டதா வழி தெரியும், பிறருக்கு ஏற்பட்ட ஐயோ பாவமே அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனா மகான்கள் ஒருபொழுதும் அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டாங்க. எங்கேயோ போன ஒரு சன்னியாசி, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் விஜயானந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் மானசரோவர்னு சொல்லக்கூடிய அந்த பக்கம் பயணம் பண்ணக்கூடியவர். பாபாவுடைய புகழை கேட்டு நேரா ஷிரடிக்கு வந்துட்டார். அப்ப பாபா சத்தம் பண்ற, எதுக்கும் உதவா அந்த சன்னியாசி அடிச்சு துரத்துங்க அப்படின்னாரு. பாபா ஆடி போயிட்டாரு. ஐயோ பாபா கோபப்படுறாரு அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஓரமா உட்கார்ந்து பாபாவுக்கு நடக்கிற சடங்குகள் எல்லாம் பார்க்கும் பொழுது மனசு அமைதி அடையுது. அப்ப அந்த நேரம் பார்த்து திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சொல்லி லெட்டர் வரும் பொழுது பாபாட்ட கொடுத்தா, அம்மா மேல இவ்வளவு பாசம் சரி, நீ எதுக்கு சன்னியாசம் வாங்கிக்கிட்ட, நான் சொல்றத கேளு, நீ உன்னுடைய வீட்டை, நீ போய் தங்குற வீட்டை நல்லா இழுத்து தாப்பா போட்டுக்கோ, திருடங்கள்லாம் வருவாங்க, அபகரிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதெல்லாம் உள்ளர்த்தம் இருக்கு. நீ என்ன பண்ற, பகவத்கீதைய, ஞானேஸ்வரி போன்ற நூல்களை பாராயணம் பண்ணு, பாகவதத்தை நீ பாராயணம் 3 முறை பாராயணம் பண்ணுன்னார். பாபாவுடைய வாக்க கேட்டு இந்த விஜயானந்த் சன்னியாசி அவங்க அம்மாவையும் பார்க்க போகாம பாபாவுடைய சொல்ல கேட்டு குருவை மதிச்சு லெண்டி தோட்டத்துல 2 முறை பாராயணம் பண்ணார். 3ஆவது முறை பாராயணம் பண்றதுக்கு ஆளே இல்லாம போயிட்டார். பேட் பாபான்னு சொல்லக்கூடியவர் மேல சாஞ்சி பிராண தியாகம் பண்ணிட்டார். அதாவது உயிரானது சுவாமி கிட்ட போயாச்சு. அப்படி எங்கேயோ போற ஒரு ஆளை ஷிரடிக்கு இழுத்து நற்கதை கொடுக்கிறார் அப்படின்னா பாபாவுடைய கருணைக்கு ஈடு இணை இருக்கான்ங்கிறத சிந்தனை பண்ணி பாருங்க. ஓம் சாய்ராம்.